Hello friends, welcome to my channel. சுகர் பேஷண்ட் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் குக்கர் ரைஸ் எடுத்துக்கிறது தான். குக்கர் ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. அதில் அப்படியே சுடுகஞ்சி இருக்கிறதுனால கிளைசமிக் இண்டெக்ஸை அதிகமாக்கி விட்டுட்டு சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஒரு சில பேஷண்ட் வந்து 3 வேளையும் குக்கர் ரைஸ் சாப்பிடுவாங்க. அது மாதிரியும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுவும் சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். டீ காஃபியில் சுகர் போடாமல் நிறைய பேர் நாட்டு சக்கரை எடுத்துப்பாங்க. அதில் சுகர் அந்தளவுக்கு இருக்காதுன்னு. அது மாதிரியும் எடுத்தாலும் சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பிஸ்கெட்ஸ் அண்ட் தென் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு சில பேஷண்ட். அது மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது. பிஸ்கெட் எடுத்துக்காமல் நியூட்ரி சாய்ஸ் எடுத்தால் நல்லது அப்படின்னு நியூட்ரி சாய்ஸ் எடுத்துப்பாங்க. அதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கனால மைதாவும் அதிகமாக இருக்கும். ஸோ சுகரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஃப்ரூட்டை ஜூஸாக எடுத்துக்காமல் நம்ம ஹோல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. டயர்டாக இருக்கும்போது நமக்கு சுகர் கம்மியாயிடுச்சுன்னு கடையில் போயிட்டு நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிட்றக்கூடாது. இன்சுலின்ஸ் அண்ட் தென் டேப்லெட்டை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.